எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து வர அத்தனை வீடியோஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங். நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திலே நிகழ்ந்த அந்த காரியங்களை ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் தி கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பஞ்ச காயங்கள், அவருடைய கசையடி எவ்வளோ வாங்கினார், அன்றைக்கி நடந்த இன்சிடெண்ட், ஹிஸ்ட்ரியோடு நடந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 2 இல்லை 3 எபிசோடாக வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசிர்வதிப்பார். அவருக்கு என்ன ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசையடி. இவருக்கு எத்தனை கசையடி கொடுக்கப்பட்டது, நம்ம வேதத்தில் தியானிப்போம். கசையடி கொடுத்தாங்க. நான் எத்தனை கொடுத்தாராம் பாருங்கள், 39 கசையடி மிக கொடுமையான நிலையில் பீக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அடிக்கப்பட்டால் அதிலே அவர்கள் மரித்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய உயிரை தானே கொடுக்குறேன்னு சொல்ல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இந்த கசையடி 39 கசையடிகளையும் அவர் தாங்கி இருக்கிறார். அதுவும் அந்த கசையடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண நம்மளுடைய ரோப்பில் இருக்கிற மாதிரி இருக்காது, நம்மளுடைய கயத்திலால் அடிக்கிற அடி மாதிரி இருக்காது. ஒவ்வொன்றும் ஆணியால் ஆன இந்த இரும்பு கம்பியில் தான் அந்த கசையடி கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக அந்த 39 கசையடியும் அவர் சகித்திருக்கிறார். அப்புறம் அவருடைய கைகளிலும் கால்களிலும் 8 அங்குல ஆணி அடிக்கப்பட்டிருக்கிறது. 8 அங்குல ஆணி. அது சாதாரண ஒரு சின்ன குண்டூசி குத்தி அதுலேருந்து ரத்தம் வந்தாலே நமக்கு அவ்வளோ வலிக்கும். ஆனால் அத்தனை பாடுகளையும் அந்த நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகித்திருக்கிறார். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், இந்த சிலுவை மரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறச்சே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவம் செய்ய பயங்கரமாக யோசிப்போம். ஏன்னா இவர் எவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறார் பாருங்கள். 39 கசையடி, இரும்பு கசையடி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது 8 அங்குல ஆணி இவருடைய 2 கைகளிலும் கால்கள்லையும் அடிச்சிருக்கிறாங்க. இவர் சாதாரண கிரீடம் அவருடைய தலையில் வைக்கல, விஷமுள்ள கிரீடம் அவருக்கு சூட்டப்பட்டது. அவர் யூதருடைய ராஜா என்று அவர் சொன்னதால் அவரை அவமானப்படுத்தும் பொருட்டு அவருக்கு சூட்டப்பட்டது. அதாவது எசாயால சொல்றது போல, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்திரிப்பான் முன்பாக அவர் நிற்கிறான்னு சொன்ன வசனம் நிறைவேறத்தக்கதாக இவருக்கு என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷமுள்ள கிரீடம் இவருடைய தலையிலே வைக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு முள்ளும் அவருடைய மண்டையில் குத்தரிச்சு அதிலேருந்து வந்த ரத்தங்கள், வலிகள், ஒரு சொட்டு உடம்புல ஒரு சொட்டு ரத்தமோ ஒரு சொட்டு தண்ணியோ இல்லை. ஆண்டவர் அவ்வளவு சிலுவை வேதனைகளை உங்களுக்காக எனக்காக அவர் சகித்திருக்கிறார். சாதாரணமாக ஒரு சிலுவையில் தொங்கிட்டார்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது அவருடைய வேதனைகளை. இன்னைக்கு நம்ம 3 காரியங்களை பார்த்துருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.